எதை பெற்றோர் வெற்றி என்று கருதுகிறார்களோ அந்த வெற்றியை பெற்றால்தான் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் குழந்தைகள் பயிற்றுவிக்கப்படுகிற காலத்தில் ஏதேனும் தோல்வி அடைந்தால் துவண்டு போய் விடுகிற நிலையை நாம் இன்று பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அவ்வாறு தோல்வி அடைகிற மாணவர்கள் 4 விதமான முடிவுகளை எடுப்பதையும் பார்க்கிறோம். முதலாவதாக, தோல்வியை ஒருவேளை தழுவிவிட்டால் வாழ்க்கையே பறிபோனதாக எண்ணி மனநிலை பிறழ்ந்து விடுகின்ற சிலரை நான் பார்க்கிறேன். ஒரு முறை டெல்லியிலே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கு ஆளுமை தேர்வுக்காக சென்றிருந்த போது தங்க நேர்ந்தது. அப்போது தேர்வு எழுதிவிட்டு வருகின்ற அந்த இளைஞர்களிடமிருந்து வினாத்தாளை ஓர் இளைஞர் பெற்றுவிட்டு அதை பார்த்து, ஆம் இதுதான் எளிமையான வினா, இப்படி எழுத வேண்டும் அப்படி எழுத வேண்டும் என்று அவர் அந்த இளைஞர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது புரியாமல் நான் என்னுடைய நண்பர்களிடம் கேட்டேன், யார் இவர் என்று. இவர் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் குடிமைப்பணி தேர்வை எழுதினார். இந்த பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக இருந்தவர். ஆனால் தேர்விலே தோற்று போய்விட்டார். அதனால் மனநிலை பிறண்டு அதற்கு பிறகு யார் இப்படி வந்தாலும் அவர்களிடம் இந்த வினாத்தாளை பெற்று இப்படித்தான் இவர் அரற்றுவது உண்டு, புலம்புவது உண்டு. மனநிலை சரியில்லாத காரணத்தால் இவர் பல்கலைக்கழகத்தை விட்டு வீட்டிற்கு கூட செல்லவில்லை என்று அங்கே இருந்தவர்கள் கூறினார்கள். ஒன்றை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வெற்றியை போல தோல்வி அடையக்கூடியது எதுவுமே இல்லை என்று ஓர் அறிஞர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து வெற்றியை பெற்றுக்கொண்டே இருந்த காரணத்தால் தான் நெப்போலியன் ரஷ்யாவையும் தோற்கடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் அங்கே அவன் தன்னுடைய படைகளை நகர்த்தினான். ஆனால் காய்ந்த மண் உத்தி என்கின்ற ஒன்றை பயன்படுத்தி ரஷ்யர்கள் நெப்போலியனுடைய படையை சிறுகச் செய்தார்கள், தோற்கடித்தார்கள். அது அவனுடைய மகத்தான தோல்வியாக மாறியது. தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கிற போது சற்று நிதானித்து அந்த வெற்றியை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்காது என்பதற்கு ஒருவர் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு கடிதத்தை எழுதுகிற போது எழுதினார், தயவு செய்து என் மகனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீர்கள், தோல்வியை எப்படி அணுக வேண்டும் என்கிற பக்குவத்தையும் நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார். இன்றைய இளைஞர்களுக்கு எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல உண்மையிலேயே நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறது. ஆனால் உணர்ச்சி மேலாண்மை அந்த அளவிற்கு இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். ஏமாற்றங்களை சந்திக்காததால், தோல்விகளை சந்திக்காததால் அவர்கள் சின்ன ஒரு தோல்விக்கே துவண்டு போய் விடுகிறார்கள். எதிர்பார்க்கிற திரைப்படத்திற்கு அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை என்றாலேயே அவர்கள் துவண்டு போய் விடுகிற நிகழ்வை பார்க்கிறோம். அதன் காரணமாக பல மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவறான முடிவுக்கு வருவதையும் நாம் காண்கின்றோம். சிநேகிதி ஒரு வாரமாக பேசவில்லை என்கிற காரணத்திற்காக தற்கொலை செய்து கொள்கிற மாணவிகள் உண்டு. பெற்றோர் திட்டியதால் மின்விசிறியிலே தூக்கு போட்டுக் கொள்ளுகிற மாணவர்கள் உண்டு. பிடித்த பாடம் கிடைக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறவர்கள் உண்டு. கிடைத்த பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறவில்லை என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை அத்தோடு நிறுத்திக் கொள்கிறவர்கள் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய சகோதரி, அவர் விரும்பிய படிப்பு கிடைத்தது. எப்போதுமே முதல் மதிப்பெண் தான் பெறுகிறவர் அந்த பெண். அந்த கல்லூரியிலே சேர்ந்தார். ஆனால் அவரால் முதல் மதிப்பெண் பெற முடியவில்லை. சக மாணவிகள் எல்லாம் எப்போதும் முதல் மதிப்பெண் பெறுவாயே, இப்போது என்ன ஆயிற்று என்று கேலி செய்திருக்கிறார்கள். உடனே மனம் உடைந்து போய் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். இதை போன்ற நிகழ்வுகள் வருவதற்கு என்ன காரணம் என்றால்,
பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளை அவமானங்களை சந்திப்பதற்கும் ஏமாற்றங்களை எதிர்கொள்வதற்கும் தோல்விகளை தாங்கிக் கொள்வதற்கும் பக்குவப்படுத்தி வளர்ப்பதில்லை. அவர்கள் பொத்தி பொத்தி வளர்க்கிறார்கள். எங்கே தங்கள் குழந்தை குறுகி விடுவார்களோ, சுருண்டு விடுவார்களோ என்று எண்ணி அவர்கள் மீது எந்தவிதமான அவமானமும் பட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு வங்கியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இதன் காரணமாக அந்த குழந்தைகள் எங்காவது யாராவது நையாண்டி செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தோடு இல்லாமல் போய்விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு அவர்கள் தொடக்கத்திலேயே இந்த படிப்பைத்தான் நீ படிக்க வேண்டும் என்று மூளை செலவை செய்கிறார்கள். இது படிக்காவிட்டால் உன் வாழ்க்கை இருண்டு போய்விடும் என்று சொல்கிறார்கள். என் மகன் இதைத்தான் படிக்கப் போகிறான் என்று எல்லோருக்குமே பிரகடனப்படுத்தி விடுகிறார்கள். அந்த படிப்பு கிடைக்காமல் போனால் அந்த குழந்தை சுருண்டு விடுகிறது. மற்றவர்கள் முன்பு நாம் எப்படி விழிப்பது, அவர்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று அந்த குழந்தை தயங்குகிறது. கண்களிலே கண்ணீர் வழிந்தோடுகிறவாறு வாழ்க்கையை நகர்த்துவதற்கு சிரமப்படுகிறது. ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் எல்லாம் படிக்கிற போது மேல்நிலை வகுப்புக்கு தேர்வு நடப்பது நாளிதழ்களில் முதல் பக்கத்தில் வந்ததே இல்லை. இது எல்லா ஆண்டுகளும் நடக்கிற ஒன்று. இதை முதல் பக்கத்திலே வெளியிடுவதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று சிந்திப்பார்கள். தேர்வு முடிவுகள் வந்தால் உடனடியாக கைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்கள் மகள் என்ன மதிப்பெண், உங்கள் மகன் என்ன மதிப்பெண் என்று விசாரிப்பதை பார்த்து சில நேரங்களில் குறைவான மதிப்பெண்களை பெற்ற பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை பார்த்து, உன்னை பெற்றதனால் எனக்கு அவமானமாக இருக்கிறது, பதிலே சொல்ல முடியவில்லை என்று சொல்கிற சூழலை இன்று நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாக அந்த குழந்தைகள், குறைந்த மதிப்பெண்களை பெற்றவர்கள், வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற நிகழ்வுகளை நாம் அன்றாடம் செய்தித்தாள்களில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த படிப்பை விரும்பினோமோ அது கிடைக்காமல் வேறொன்று கிடைத்தால் அதிலே படித்து வாழ்க்கை வளமானவர்கள் உண்டு. எது கிடைத்ததோ அந்த படிப்பிலே நிபுணத்துவத்தை அடைந்து உலக அளவிலே முத்திரை பதித்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய பள்ளியிலே நல்ல மதிப்பெண்கள் பெற்றாலும் கூட எனக்கு அப்போது நேர்காணல் என்ற ஒன்று இருந்த காரணத்தால் நாங்கள் மேல்நிலை வகுப்பில் முதல் அணியை சார்ந்தவர்கள். அந்த நேர்காணலில் சரியான மதிப்பெண்கள் கிடைக்காததால் எனக்கு மருத்துவம் கிடைக்கவில்லை. ஆனால் என் வகுப்பிலே படித்து என்னை விட 10% குறைவாக பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவம் கிடைத்தது. ஆனால் நான் மனம் நொந்து விடவில்லை. வேளாண் பல்கலைக்கழகத்திலே இடம் கிடைத்தது. இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் கோவை வளாகத்திற்கு சென்றபோது அங்கே இருக்கிற மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் தாவரங்களையும் பூங்காக்களையும் பார்க்கிற போது என் மனம் இதுதான் நமக்கு சரியான படிப்பு என்று சொல்லியது. நான் ஆர்வமாக படித்தேன். ஒவ்வொரு நாளும் வயல்களுக்கு செல்லுகிற போது அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக படித்தேன். பட்டாம்பூச்சிகளின் பெயர்களை அறிந்து கொள்வதற்காக தாவர பூங்காவிலே அமர்ந்து அவற்றை உற்று கவனித்தேன். அது எனக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை தருவதாக இருந்தது. அதில் மட்டுமல்ல, இந்திய குடிமைப்பணி தேர்வை நான் எழுதிய போது முதல் முறை 227வது இடத்தை பெற்றேன். அந்த 227வது இடத்திற்கு எனக்கு இந்திய காவல் பணி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் என்னுடைய பணியிடத்திலிருந்து நான் இல்லத்திற்கு சென்றேன். என் தந்தையிடம் எனக்கு இந்திய காவல் பணி கிடைத்து விட்டது என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீ அதற்கு தகுதி பெறவில்லை. அப்போது நான் சற்று ஒல்லியாக இருப்பேன். உன்னுடைய மார்பு சுற்றளவு சரியாக இல்லை, அதற்கு நீ பொருத்தமில்லை என்கின்ற கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்று காண்பித்தார்.
79 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். அதை விரிந்த நிலையில் 84 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு 76 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் தான் இருந்தது. எனவே தகுதி இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம், மேல்முறையீடு செய்து நீங்கள் தகுதி பெற்றால் உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். நான் ஒரு மருத்துவரிடம் சான்று பெற்று அனுப்பி வைத்தேன். பிறகு எப்படி இந்த மார்பை நாம் அகலப்படுத்துவது என்று யோசித்த போது என் நண்பருடைய தந்தை கட்டுமஸ்தான 2 வாலிபர்களை அழைத்து வந்தார். அவர்கள் இருவரும் என்னை பார்த்துவிட்டு புருவத்தை உயர்த்தினார்கள். சாத்தியம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் காலையில் உடற்பயிற்சி, மாலையில் ஓட்டம், பிறகு பாதாம் பிஸ்தா என்ற உணவு என்று சாப்பிட கொடுத்தார்கள். சாப்பிடுவதே கடினம், அதில் உடற்பயிற்சி செய்வது இன்னும் கடினம். இவற்றையெல்லாம் செய்து முடித்த போது 2 வாரம் கழித்து அளந்து பார்த்தால் ஏற்கனவே 76 இருந்தது, இப்போது 74க்கு வந்துவிட்டது. ஏன் இப்படி என்று கேட்டதற்கு முதலில் சுருங்கி பிறகுதான் விரியும் என்று சொன்னார்கள். ஒருவர் வந்து ஒரு ஆலோசனை சொன்னார், பழைய சாதம் சாப்பிட்டால் பருமனாகலாம் என்று. தினசரி பழைய சாதம், இப்படி யார் யார் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் செய்து கடைசியில் காய்ச்சலில் விழுந்து இந்திய காவல் பணியின் கனவை அத்துடன் நான் முடித்து கொண்டேன். ஆனால் 2ஆம் முறை நான் படிக்கிற போது உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன். காவல் பணிக்கு தகுதியை பெற்றேன். ஆனால் நேர்முகத் தேர்வுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு எழுத்துத் தேர்விலேயே நான் காவல் பணிக்கு தேர்வாயிருந்தேன். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், சில நேரங்களில் எல்லோருக்கும் தோல்வி வரும், அதுதான் முடிவு என்று எண்ண வேண்டிய அவசியமில்லை என்பதற்காகத்தான். 3ஆவதாக மாணவர்கள் செய்வது, நாம் நினைத்தது கிடைக்கவில்லை என்கிற காரணத்தினால் தவறான பழக்கங்களில் விழுந்து விடுவது, அதுவும் குறிப்பாக போதை பழக்கங்களுக்கு ஆளாகி விடுவது. சில நண்பர்கள் சேர்ந்து இப்போது இதை நீ அணுகினால் இளைப்பாறலாம் என்று சொல்லி அதிலே ஈடுபட்டு தங்கள் உடலையும் உள்ளத்தையும் சிதைத்து கொள்வது. சில வீடுகளில் அப்படி போதைக்குள்ளானவர்களை பார்க்கிற போது ஒன்றை நாம் பார்க்கலாம், தோல்வி அடைந்தவர்களை கூட அந்த இல்லம் தாங்கிக் கொள்ளும். ஆனால் போதையிலே இருப்பவர்களை அந்த இல்லம் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள இயலாதவாறு சகல நேரமும் கவலை இருள் படிந்து இருப்பதை அந்த இல்லங்களில் நாம் காண முடிகிறது. 4ஆவதாக, சிலர் பிடித்த படிப்பு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று விரக்தியோடு இருப்பதை பார்க்கலாம். எதிலுமே ஒட்டாமல், கொப்பரை தேங்காய் எப்படி ஓட்டில் ஒட்டாமல் இருக்கிறதோ அதைப்போல தங்களை சுற்றி நடப்பதிலெல்லாம் ஆர்வம் காட்டாமல் விலகி இருப்பதையும், அழுக்கான சட்டையுடன் எந்தவிதமான பொலிவும் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்துபவர்களாக இருப்பதை பார்ப்போம். இவர்கள் எப்போது பார்த்தாலும் தங்கள் தோல்வியையே எண்ணி, சின்ன ஓட்டை இருந்தால் அதில் விரலை விட்டு விட்டு பெரிதாக்குவதைப் போல தங்கள் தோல்வியை பெரிதாக்கிக் கொள்பவர்களாக பார்க்கிறோம். இந்த 4 நிலைகளிலிருந்து தங்களை மீட்டு எடுப்பதற்குத்தான் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சின்ன போர்களிலே தோற்று சரப்போர்களிலே வெற்றி பெறுவதுதான் வாழ்க்கை. யூ கேன் லூஸ் இன் பேட்டில்ஸ் பட் யூ ஷுட் வின் த வார் என்பதுதான் முக்கியம். தோல்வி சிலவற்றை நமக்கு கற்றுத்தருகிறது. தோல்விதான் திரு எஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல யார் உண்மையான நண்பர்கள் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. நம் காதுகளில் வந்து இவர்கள்தான் உன்னுடைய நண்பர்கள் என்று அது கிசுகிசுக்கிறது. 2ஆவதாக நாம் செய்ய வேண்டியது, எந்த தோல்வி அடைந்தாலும் ஏன் தோல்வி அடைந்தோம் என்று தீவிரமாக ஆராய வேண்டும். எந்த இடத்திலே விழுந்தோம் என்பதை ஆராய்ந்து அந்த இடத்தில் விடாமல் இருப்பதுதான் வாழ்க்கை. விழுந்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் விழுவது அல்ல வாழ்க்கை. அதைப்போல நாம் ஏன் தோற்றோம், எந்த இடத்திலே தவறினோம், எந்த இடத்திலே இன்னும் முயற்சி தேவைப்படுகிறது என்று நம்மை முறுக்கேற்றிக் கொண்டு அந்த நிகழ்விலே ஈடுபடுவோமே ஆனால் வெற்றியை தவிர வேறு எதுவும் சாத்தியமில்லை என்பதை உணர வேண்டும். நான் உங்களுக்கு ஹிலாரியை பற்றி சிறிது கூறலாம் என்று நினைக்கிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், எட்மண்ட் ஹிலாரி தான் எவரெஸ்ட் சிகரத்தை முதலில் ஏறிய பெருமகனார் என்பது நமக்கு தெரியும். அவர் தனியாக ஏறி இருக்கலாம், ஆனால் கூட ஒருவர் துணையாக இருப்பது நல்லது என்றுதான்
ஷெர்பாவான அவர் டென்சிங்கையும் சேர்த்து கொண்டு ஏறினார். இருவரும் ஏறினார்கள். அவர்கள் எவரெஸ்டை அடைந்து விட்டார்கள். அப்படி அடைந்தபோது ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும். ஆனால் டென்சிங்குக்கு புகைப்படம் எடுக்க தெரியாது. எனவே டென்சிங்கை வைத்து ஹிலாரி தான் புகைப்படம் எடுத்தான். அந்த எவரெஸ்ட் சிகரத்திலே ஹிலாரி இருக்கிற புகைப்படம் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. டென்சிங் இருக்கிற புகைப்படத்தை தான் பார்க்க முடியும். நான் எடுக்கிறேன் என்று டென்சிங் சொன்னபோது மறுத்து விட்டார். முதலில் ஏறியவர் ஹிலாரி. ஆனால் அவர் டென்சிங்கிடம் சொன்னார், நாம் யாரிடமும் நான் மட்டும்தான் ஏறினேன் என்று சொல்லக்கூடாது, நாம் இருவரும் ஏறியதாகத்தான் சொல்ல வேண்டும் என்றார். அது மட்டுமல்ல, அவர் இறுதி வரை சொல்லவே இல்லை. ஆனால் ஹிலாரி தான் முதலில் ஏறினார் என்பதை சொல்கிற பெருந்தன்மை டென்சிங்குக்கு இருந்தது. அதை டென்சிங் சொன்னார். அவர் ஏதோ எவரெஸ்டில் ஏறினார், கீழே இறங்கினார் என்பது அல்ல. அதற்கு பிறகு இமயமலையில் இருக்கிற 10 சிகரங்களுக்கு ஏறினார். அது மட்டுமல்ல, தென் துருவத்திற்கு அவர் பயணப்பட்டார், வட துருவத்திற்கு அவர் பயணப்பட்டார். இவையெல்லாம் சாதனைகள் அல்ல. இமாலய அறக்கட்டளை என்கிற ஒரு அறக்கட்டளையை அவர் நிறுவி அங்கே இருக்கிற அத்தனை மலைவாழ் மக்களுக்கும் கல்வி, மருத்துவம் போன்றவற்றில் பலவிதமான உதவிகளை செய்தார். அதுதான் ஹிலாரி. நாம் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, அந்த வெற்றியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இங்கே வந்திருக்கிற பெற்றோருக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் அவாக்களை குழந்தைகளின் மீது திணிக்காதீர்கள். எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, நீங்கள் இசைக்கலைஞனாக ஆக வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக உங்கள் மகன் ஆக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு நிறைவேறாத கனவுகளை எல்லாம் உங்கள் குழந்தைகளின் மீது திணிக்காதீர்கள். வளர்ப்பு என்பது கனவுகளையும் அவாக்களையும் வேட்கைகளையும் திணிக்கின்ற முறை என்பதை தயவு செய்து விட்டு விடுங்கள். உங்கள் குழந்தைகள் சுயமாக வளர்வதற்கு ஒத்தாசை புரியுங்கள். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நான் ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தேன். பெற்றோர் இருவர் தங்கள் 2 சின்ன குழந்தைகளோடு இருந்தார்கள். அப்போது நான் கேட்டேன், குழந்தைகளுக்கு என்ன வயது என்று கேட்டேன். டாக்டருக்கு 5 வயது, என்ஜினியருக்கு 3 வயது என்று சொன்னார்கள். அந்த வயதிலேயே அவர்கள் அவாவை திணித்து விட்டார்கள். காரணம், குழந்தைகளை பலர் பார்ப்பது சொத்தாக, முதலீடுகளாக பார்க்கிறார்கள். அந்த சிலரோ அந்த குழந்தைகளை பிரச்சனைகளாக பார்க்கிறார்கள். பிரச்சனைகளாக பார்ப்பவர்கள் கூட பரவாயில்லை, ஆனால் சொத்தாக பார்ப்பது இன்னும் ஆபத்து. அந்த குழந்தைகளிடம் அவர்கள் முதலீடு செய்வதாக நினைக்கிறார்கள். அவர்கள் சுய தேடலை குழந்தைகள் தொடங்குவதற்கு விடுவதே இல்லை. எல்லா நேரங்களிலும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்று, தயவு செய்து உங்கள் குழந்தைகளை வேறு குழந்தைகளோடு ஒப்பிடாதீர்கள். ஏனென்றால் எந்த குழந்தையும் வேறு குழந்தையோடு ஒப்பிடுவதை ரசிப்பதே இல்லை. எப்படி என்றால், எந்த பெற்றோரும் இன்னொரு பெற்றோரோடு ஒப்பிடுவதை ரசிப்பதில்லையோ அதை போல. உங்கள் குழந்தைகள் மதிப்பெண்கள் பெற்றால்தான் அவர்கள் மீது பாசம் வைப்பீர்கள் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்கி விடாதீர்கள். உங்கள் குழந்தைகள் குறைவான மதிப்பெண்கள் பெறுகிற போதுதான் அவர்களுக்கு அதிகம் அரவணைப்பு தேவைப்படுகிறது. நான் அரேபிய பழமொழி ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு தந்தையிடம் கேட்டார்கள், எந்த குழந்தையின் மீது உனக்கு பாசம் அதிகம்? அவன் சொன்னான், என் குழந்தைகளில் எந்த குழந்தை சிறிதாக இருக்கிறதோ அது மற்றவர்களைப் போல வளரும் வரை அதன் மீது அதிக பாசம். எந்த குழந்தை நோஞ்சானாக இருக்கிறதோ அதுவும் பலசாலியாக ஆகும் வரை அதன் மீது அதிக பாசம். எந்த குழந்தை நோயாளியாக இருக்கிறதோ அது குணமாகும் வரை அதன் மீது அதிக பாசம் என்று. அதை போல எந்த குழந்தை குறைவான பெறுகிறதோ அதற்குத்தான் அதிக அரவணைப்பு தேவைப்படுகிறது. குறைவான மதிப்பெண்கள் பெற்றால் குழந்தைகளோடு அமர்ந்து பேசுங்கள். ஏன் குறைவான மதிப்பெண்கள் என்று கேட்டு பாருங்கள். பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகளையே தீர்க்காமல் மருத்துவம் பார்ப்பது சாத்தியமே இல்லை. அதை போல நாம் இன்னும் நீ படிக்கவில்லை, முயற்சி செய்யவில்லை என்று வைவதால் எந்த பலனும் இல்லை. இன்னொன்றும் முக்கியம், உங்கள் குழந்தைகள் குறைவான மதிப்பெண்கள் பெற்றால்
பேச மாட்டார்கள் என்கிற எண்ணத்தை ஒருபோதும் ஏற்படுத்தாதீர்கள். அவர்களோடு அதிக நேரத்தை நீங்கள் கழியுங்கள். தேர்வு நேரத்தில் அவர்கள் பக்கத்தில் ஆதரவாக அமர்ந்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள். அதுதான் முக்கியம். உலகில் மகத்தான அறிஞர்கள் கூட சில நேரங்களில் குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள். பேரறிஞர் அண்ணா தன்னுடைய பள்ளி இறுதித் தேர்வில் கணக்கு பாடத்தில் 2 முறை தோற்றவர். ஆனால் 3ஆம் முறைதான் அதிக மதிப்பெண்கள் பெற்று வென்றார். அவர் முதல் முறையே எனக்கு படிப்பு வராது என்று நினைத்திருந்தால் அவர் பேரறிஞராக உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதே அண்ணாதான் கன்னிமரா புத்தக நிலையத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த நூல்களையெல்லாம் படித்து முடித்தார். பகலை இரவாக்கி விடிகளை அகலாக்கி படித்து முடித்தவர் அவர். இரவை பகலாக்கி விடிகளை அகலாக்கி படித்தவர் அவர். அங்கிருக்கிற புத்தகங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர் அவர். சிறைச்சாலையிலே இருக்கிற போது கூட கோணிப்பையிலே நூல்கள் அவரை தேடி வரும், அவற்றை வாசிப்பார். சர்ச்சிலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மகத்தான அறிஞர் என்று புகழப்பட்டவர். 2ஆம் உலகப் போரிலே அவர் ஆற்றிய உரைதான் பல மக்களை உசுப்பிவிட்டது, ஹிட்லரின் படைகளுக்கு எதிராக திருப்பிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அறிஞர் பள்ளியிலே படிக்கிற போது சரியான மாணவர் இல்லை, இவர் நம்முடைய இல்லத்தில் மதிப்பை கூட்ட மாட்டார் என்று பெற்றோரால் முடிவு செய்யப்பட்டவர். செஸ்டர்டன் என்பவர் மிகப்பெரிய எழுத்தாளர். ஆனால் அவருடைய வகுப்பிலே இருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து உன் மண்டையிலே இருப்பது மூளையா கொழுப்பா என்று விமர்சனம் செய்வார்கள். நியூட்டனை பற்றி கூறுகிற போது வகுப்பிலே கடைசி மாணவனுக்கு ஒரு படி முன்னால் இருந்தவர் தான் நியூட்டன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஐன்ஸ்டீன் பள்ளி பாடத்தில் ஜொலித்தவர் அல்ல, எடிசன் பள்ளியிலே ஜொலித்தவர் அல்ல. இப்படி எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய பள்ளி பருவத்திலே ஜொலிக்காமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். நம் வாழ்க்கை என்பது மதிப்பெண்களை தாண்டியது. இந்த கட்டத்தை தாண்டியும் நாம் படிக்க முடியும், இந்த கட்டத்தை தாண்டியும் நாம் வெற்றி பெற முடியும் என்று நினைத்தார்கள். வாழ்க்கையினுடைய வெற்றியை ஒரு தேர்வு மட்டுமே தீர்மானிக்கும் என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. எப்படி தண்ணீரை ஒரு பாறையை வைத்து நாம் தடை செய்தால் அது அதை மீறிக்கொண்டு போகிறதோ அதை போல வாழ்க்கை அந்த தடைகளையெல்லாம் மீறி தன்னுடைய வழியை கண்டுபிடிக்கும் என்கிற நம்பிக்கையோடு இப்போது இருக்கிற மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தான் அவன் வெற்றி பெற்றானா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். சோலோன் என்கிற மிகப்பெரிய அறிஞர் இருந்தார். அவர் கிரேக்க நாட்டுக்கு சட்டங்களை எல்லாம் கொடுத்தவர். அவர் 10 ஆண்டுகள் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது அவர் லிடியா நாட்டிற்கு வந்தார். ஹீரோடட்டஸ் என்பவரைத்தான் நாம் சரித்திரத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். அந்த ஹீரோடட்டஸ் எழுதியிருக்கிறார். அவர் லிடியா நாட்டிற்கு வந்திருக்கிற போது அங்கே குரோசியஸ் என்கிற மன்னன் இருந்தான். அவன் அரசாட்சியிலே செல்வ செழிப்போடு இருந்தான். அவன் கஜானாக்கள் எல்லாம் வைரங்களாலும் தங்கத்தாலும் நிரம்பப்பட்டிருந்தது. அவன் அந்த சோலோன் என்கிற அறிஞரை அழைத்து தன்னுடைய பிரம்மாண்டமான அரண்மனை எல்லாம் காண்பித்தான். அங்கே இருக்கின்ற பல்வேறு பொக்கிஷங்களை அவருக்கு காண்பித்தான். பிறகு அவன் சொன்னான், எத்தனையோ நாடுகளை நீங்கள் சுற்றி வந்தவர், அப்படி இருக்கிற போது நீங்கள் பார்த்ததிலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனிதர் யார் என்று கேட்டான். அவர் சொன்னார், டெல்லிஸ் என்கிற ஒருவர் இருந்தார். ஏத்தன்ஸ் நாட்டை சார்ந்தவன், எல்லா வளங்களையும் அடைந்தவர். அவர் இறுதியாக தன் நாட்டுக்காக போரிடச் சென்றார். போரிலே மறைந்து விட்டார். நிறைவான அந்த வாழ்க்கையில் அவர் மறைகிற போது கூட நாட்டுக்காக நான் போராடினேன் என்கின்ற திருப்தியோடும் புன்னகையோடும் இறந்தார். அவர்தான் மகிழ்ச்சியான மனிதர் என்றார். உடனே குரோசியஸ் கேட்டான், சரி வேறு யாராவது இருக்கிறார்களா, தன் பெயரை சொல்வார்களோ என்கிற நப்பாசையில் கேட்டான். அதற்கு சோலோன் சொன்னார், 2 பேர் இருந்தார்கள், கிளியோபிஸ் பிட்டோ என்கிற இருவர். அவர்கள் இருவரும் தன்னுடைய அம்மாவை காளைகள் கிடைக்காத காரணத்தால் ஒரு கோயிலுக்கு அவர் நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக தங்கள் தோளிலேயே சுமந்து வண்டியிலே வைத்து இழுத்து வந்தார்கள். அவ்வளவு தூரம் அவர்கள் இழுத்து வந்து 44 ஃபர்லாங் இழுத்து வந்த காரணத்தால் அந்த கோயிலிலேயே அவர்கள் படுத்து விட்டார்கள். காலையிலே எழுந்திருக்கவில்லை. அவர்கள் இருவரும் தான் மகிழ்ச்சியானவர்கள். அப்போது நொந்து போய் கேட்டான் குரோசியஸ்,
நான் உங்களுடைய அந்த மகிழ்ச்சி அகராதியில் வரவில்லையா? அதற்கு சோலோன் சொன்னார், இப்போது முடிவு செய்ய முடியாது, இறக்கிற போதுதான் ஒருவன் வெற்றி பெற்றவனா மகிழ்ச்சி அடைந்தவனா என்பதை சொல்ல முடியும். அந்த குரோசியஸை சைரஸ் என்கிற மன்னன் வீழ்த்தி விட்டான். 2 பக்கமும் கட்டைகள் அடுக்கி நடுவிலே குரோசியஸை நிறுத்தி சைரஸ் எரிக்கச் சொல்கிறான். நெருப்பு மூட்டுகிற நேரத்தில் சோலோனுடைய வார்த்தைகளை பலமாக உச்சரிக்கிறான் குரோசியஸ். அந்த அறிஞன் சொன்னது உண்மைதானே, இப்போதுதானே தெரிகிறது நான் தோல்வியுற்றவன் என்று. அப்போது மொழி புரியாமல் சைரஸ் மற்றவரிடம் கேட்கிறான், இவன் என்ன சொல்லுகிறான் என்று. அவர்கள் மொழிபெயர்த்து சொல்கிறார்கள். அப்போது சைரஸ் உணர்கிறான், இது நமக்கும் தானே பொருந்தும். எனவே குரோசியஸை விடுவித்து தன் பக்கத்திலேயே ஒரு மந்திரியாக வைத்துக் கொள்கிறான். சோலோனுடைய வார்த்தை தான் குரோசியஸை காப்பாற்றியது. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி காலம் வரை நாம் காத்திருக்கலாம். எந்த நொடியில் வேண்டுமானால் இந்த வாழ்க்கை நமக்குள் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தலாம். காத்திருக்கிற போதுதான் அது கனிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இங்கே வந்திருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது, நீங்கள் தோல்வி பெற்ற காரணத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலே அதை தோல்வி என்று கருதுவதாலோ நீங்கள் சோர்வடைய வேண்டிய அவசியமில்லை, விரக்தி அடைய வேண்டிய அவசியமில்லை. இந்த வாழ்க்கை அற்புதமானது, இனிமையானது. இதை எப்படி கழிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். இந்த வாழ்க்கையை நாம் தூக்கி எறிய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எப்போதுமே உற்சாகம் உள்ளவர்கள் அருகிலே இருங்கள். நீங்கள் விரக்தி உடையவர்கள் பக்கத்திலே சென்று கூட விடாதீர்கள். ஏனென்றால் விரக்தியைப் போல ஒரு தொற்று நோய் எதுவுமே இல்லை. மனச்சோர்வை போல உடனே பற்றி கொள்ளக்கூடியது எதுவுமே இல்லை. ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதியிருப்பார், நான் இருக்கிறேன் என்று. ஒரு தொழுநோயாளி, கைகளெல்லாம் தொழுநோயிலே போய்விட்டது, கால் விரல்களெல்லாம் போய்விட்டன. ஆனால் அவன் மகிழ்ச்சியாக ஒரு சத்திரத்திலே அமர்ந்து ஒரு தகர குவளையிலே ரசத்தை சாதத்தோடு கலந்து மகிழ்ச்சியாக பௌர்ணமி நிலவை பார்த்து கொண்டு சுகமான தென்றலில் தன் வாழ்க்கையை ரசிப்பான். இந்த வாழ்க்கையும் சுகமாகத்தானே இருக்கிறது, இந்த நிலவு நன்றாக இருக்கிறது, தென்றல் நன்றாக இருக்கிறது என்று அவன் ஏரிக்கரைக்கு கைகளை கழுவப் போகிற போது அருகிலே இருக்கிற அந்த இருப்பு பாதையிலே ஏதோ ஒரு உருவம் படுத்திருப்பதைப் போல தோன்றும். ஓடி போகிறான். தன்னுடைய கைத்தடியால் நெம்பி அந்த உருவத்தை காப்பாற்றுகிறான். அந்த உருவத்தால் நடக்க முடியவில்லை, கால்கள் சும்பி போயிருக்கின்றன. என்னை ஏன் காப்பாற்றினீர்கள்? நான் சாக வல்லவா விரும்பினேன். அதற்கு அந்த தொழுநோயாளி சொல்கிறார், ஏன் வாழ்க்கையை முடிக்க நினைத்தாய்? உசுறு போனால் வருமா? ஏன் இந்த முடிவை எடுத்தாய் என்று தேற்றி அழைத்து சத்திரத்திற்கு கூட்டி வருகிறான். கேட்கிறான், ஏன் நீ இந்த முடிவை எடுத்தாய்? என் கால்களால் நடக்க முடியவில்லை. என் அம்மா எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். என் தம்பி பணம் கொடுத்து ஒரு கட்டத்திலே சோர்ந்து போய்விட்டான். அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஒரு நாள் அவன் என்னை திட்டிவிட்டான், குணமாகாது என்று. ஒரு வைத்தியரிடம் அழைத்து சென்றார்கள். அந்த வைத்தியரும் சரியாகாது என்று சொல்லிவிட்டார். நான் பேருந்திலே பெண்கள் உட்காருகிற இடத்திலே உட்கார்ந்து விட்டேன். அதனால் நடத்துனரும் என் மீது கோபமாகிவிட்டார். பிறகுதான் மன்னிப்பு கேட்டார். இப்போது நான் வாழலாமா இல்லையா என்று. உடனே அந்த தொழுநோயாளி சொல்கிறார், கால் இல்லாவிட்டால் என்ன, கையை வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் சாதிக்கலாம், நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார். ஒரு வீட்டிலே பகல் நேரத்திலே பிச்சை எடுக்க போன போது ஒரு பெண் ஓடி வந்து குமட்டி கொண்டு வருவதைப் போல உள்ளே ஓடுகிறாள். ஒரு சிறுவன் வருகிறான். யாரோ ஒரு தொழுநோயாளி வந்திருக்கிறான், உணவு போடு, இவனெல்லாம் ஏன் சாகாமல் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி. அப்போது ராமலிங்க சுவாமி போல முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு பெண் உருவம் வந்து கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிய, அவன் ஏதோ பேசிவிட்டான், கவலைப்படாதே என்று சாப்பாடு போட்டுவிட்டு, நாம் நினைத்த நேரத்திலா சாவு வருகிறது என்று சொல்லிவிட்டு போனது என்பதெல்லாம் அவன் மனத்திரையிலே நிழலாடுகிறது. அப்போது அவன் யோசித்து பார்க்கிறான். வந்த அந்த காலில்லாதவன் தூங்க ஆரம்பித்து விடுகிறான். இவன் யோசிக்கின்றான், அவனுக்கு உறவு இருக்கிறது, அம்மா இருக்கிறார்கள், தம்பி இருக்கிறார்கள், நமக்கு யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லையே, நாம் எதற்காக வாழ வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறான்.
வானத்தை பார்க்கிறான், சப்தரிஷி மண்டலம் அருந்ததியை பார்க்கிறான். அருந்ததியை பார்த்தால் 6 மாதங்களுக்கு சாவில்லையாமே என்று யோசிக்கிறான். பிறகு அவனே சொல்கிறான், அடி செருப்பாலே இன்னும் 6 மாதம் வாழ வேண்டுமா என்று. அடுத்த நாள் காலையில் இருப்பு பாதையில் கூட்டம், யாரோ ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஓடுகிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறாள், தாய். அவள், மகனே இறந்து விட்டாயா என்று கேட்கிறாள். அப்போது, அம்மா நான் இருக்கிறேன் என்று அந்த கால் சரியாக நடக்க முடியாத அந்த இளைஞனுடைய குரல். அப்படியென்றால் இது யார்? இது அந்த தொழுநோயாளி. அவன் போய்விட்டான். ஆம், தொழுநோயை விட அதிகமாக தொற்றிக்கொள்ளக்கூடியது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் என்று அந்த கதை முடிகிறது. அதனால் மாணவர்களாகிய உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். தயவு செய்து உற்சாகம் தருகிறவர்களோடு பழகுங்கள். உங்களுக்கு விரும்பிய படிப்பு கிடைக்காமல் விட்டதனால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்கிற எண்ணத்தை பரப்புவர்களை தவிருங்கள். அதே போல சந்தோஷ் எச்சிகானம் ஒரு கதை எழுதியிருப்பார், கொமாலா என்று. அதிலே குண்டூர் விசுவன் என்கிற ஒருவர் தற்கொலை செய்வதாக ஒரு அறிவிப்பு தெரிவித்திருப்பார். காரணம், அவர் 50,000 ரூபாய்க்கு பிணை கையெழுத்து போட்டிருப்பார். தன்னுடைய நண்பர் ஒருவனுக்காக, சுதாகரன் என்பவனுக்காக. அவன் செலுத்தாமல் போய்விடுவான். அந்த தொகைக்கு பிணை கையெழுத்து போட்டதால் இவருடைய வீடு ஏலத்திற்கு வந்து விடுகிறது. எனவே பெரிய அறிவிப்பு வைத்து விடுகிறார், நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் என்று. அதனால் தொலைக்காட்சியிலே விவாதம் நடக்கிறது. இது ஒரு விவாத பொருளாகி விடுகிறது. தற்கொலை செய்து கொள்ளலாமா, தற்கொலை செய்து கொண்டால் என்ன பிரிவிலே தண்டனை என்றெல்லாம் விவாதம் நடக்கிறது. இந்த விவாதத்திற்கு விளம்பரதாரர்கள் வேறு. அந்த விளம்பரதாரர்கள் பணம் கொடுத்திருந்தாலே இந்த தற்கொலையை தடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு விளம்பரதாரர் நடுவிலே, இவர் இப்படி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார், இதற்கான நடுவிலே விளம்பரத்தில் உங்கள் கனவு இல்லம் வேண்டுமா என்று ஒரு விளம்பரம் வரும். இப்படி விளம்பரங்கள் வெளியாகின்றன. அந்த குண்டூர் விசுவனிடம் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், சிரமப்பட்டு 7.5 சென்ட் நிலம் வாங்கி வீடு கட்டினேன், இப்போது அது இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன், அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து விட்டேன் என்று. ஃபாத்திமா பேகம் என்கிற ஒரு வழக்கறிஞரை கேட்டால் அவர் இபிகோ 307 படி இது தண்டனைக்குரியது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தற்கொலை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டால் தண்டனை இல்லை, ஆனால் முயன்றால் அதற்கு வெற்றி. அப்போது ஒருவர் கேட்கிறார், தற்கொலை செய்து கொண்டால் அது குற்றமில்லை, தற்கொலை முயற்சி குற்றமில்லை என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அது மகாராஷ்டிரா நீதிமன்றம் சொன்னது, ஆனால் அதை உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது என்று. இப்படி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள். ஒரு மனநல மருத்துவர் அவர் பேசுகிறார், இப்படி தற்கொலை செய்து கொள்ளுகிற எண்ணம் ஏன் வருகிறது என்பதையெல்லாம் அவர் அலசி ஆராய்கிறார். பக்கத்திலே ஒரு கருத்தாளர் அவர் சொல்லுகிறார், இந்த தற்கொலை என்பது வறுமையின் காரணமாக வருகிறது என்ற பல அரசியல் காரணங்களை அவர் ஆராய்கிறார். கடைசியில் இதில் வாசகர்களின் கருத்து என்ன என்பதை சொல்லுங்கள் என்று எழுதுகிறார்கள். ஒரு வாசகர் கூட கருத்து தெரிவிக்கவில்லை. குண்டூர் விசுவன் இன்னும் 1 வாரம் இருக்கிறது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர் தற்கொலை செய்வதற்காக நிர்ணயித்திருக்கிறார். எனவே போர் அடிக்கிறது, என்ன செய்யலாம் என்று அதிலே விவாதத்திலே வருகிற பெட்ரா பர்மா என்கிற ஒரு மெக்சிகன் நாவலை வாங்கி படிக்கலாம் என்று நூலகத்திற்கு செல்கிறார். அதை வாங்குகிறார். அது கொமாலா என்கிற இடத்தில் நடக்கக்கூடியது. அது இறந்தவர்களுடைய நகரம். அதிலே பெட்ரா பர்மா என்கிறவர் இறந்து விடுகிறார். அவருடைய மகன் யுவான் ஃப்ரிஷியடோ என்பவர் அவரை தேடி போகிறார். அவரும் செத்து விடுகிறார். அப்போது பார்த்தோலோமா என்கிற ஒரு பாத்திரம் சொல்லுகிறது, இது பிணவாடை வீசுகிற நகரம், இது ஒரு சாவு நகரம் என்று. அதோடு நாவல் முடிகிறது. இந்த நாவலை படித்து முடித்து விடுகிறார். இப்போது அவருக்கு தோன்றுகிறது, நாம் வாழ்வதும் ஒரு வேளை கொமாலா போன்றது தானே என்று அவர் சிந்திக்கிறார். அப்போது இந்த 7 நாட்களை எப்படியாவது சுதாகரனை தேடி கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டு அவர் போகிறார். தேடி தேடி போகிற போது 5ஆம் நாள் ஒரு இடத்திலே நின்று தேநீர் பருகுகிற போது ஒருவனை ஒரு வாகனம் அடித்து விட்டு போகிறது. ஒரு இளைஞன் கீழே விழுந்து விடுகிறான். யாருமே அவனை தூக்க முன்வரவில்லை. இவர் அவனை எப்படியாவது மருத்துவமனைக்கு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த தேநீர் கடைக்காரன் ஒரு வண்டியை ஏற்பாடு செய்து நீங்கள் தான் வாடகை தர வேண்டும் என்று சொல்கிறான். இவர் அந்த வண்டியிலே ஏறும்போது கையிலே ஒரு பையை வைத்துக்கொண்டு ஒருவர் வேகமாக ஓடி வருகிறார். நானும் வருகிறேன் உங்களோடு என்று. சரி பரவாயில்லை, இந்த ஊரிலும் ஈரமாக ஒருவர் இருக்கிறார், இது கொமாலா இல்லை என்று ஏற்றிக்கொள்கிறார். வண்டி போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று அந்த கைப்பையை வைத்திருந்தவர் சொல்கிறார், கொஞ்சம் நிறுத்துங்கள், என்னுடைய வீடு இங்கே தான் இருக்கிறது, நான் போய்விடுகிறேன் என்று. அப்போது தான் இவருக்கு புரிகிறது, அவர்
கூட வரவில்லை, தன்னுடைய காரியத்திற்காக வருகிறார் என்று. சிறிது நேரத்தில் அவன் தாகத்துக்காக அலைகிறான். 2 சொட்டு தண்ணீரை கொடுக்கிறார் விசுவன். அவன் இறந்து போய் விடுகிறான். அந்த ஓட்டுநரோ பதறி போய் விடுகிறார். அப்போதுதான் விசுவன் முடிவெடுக்கிறார், தற்கொலை என்பது எவ்வளவு முட்டாள்தனமான ஒன்று. என்னுடைய கடனை இந்த 2 சொட்டு கண்ணீரில் நான் தீர்த்து விட்டேன், தண்ணீரில் தீர்த்து விட்டேன் என்று முடிவை மாற்றிக்கொள்கிறார். இது கோமாளா அவருடைய கதை. இந்த 2 கதைகளையும் நான் சொல்வதற்கு காரணம், ஒரு மரணத்தை ஒருவர் தடுக்கிறார், ஆனால் அவருக்கே விரக்தி வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இன்னொரு இடத்திலே ஒரு மரணத்தை ஒருவர் பார்க்கிறார், தற்கொலை செய்து கொள்கிற எண்ணத்தை விட்டுவிடுகிறார். ஏனென்றால் வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய வரம் என்பதை நாம் உணர்வதற்குத்தான் இதை நான் கூறுகிறேன். நீங்கள் ஒட்டகச்சிவிங்கி குட்டி போடுவதை பார்த்தால் ஒன்று தெரியும். அந்த குட்டி கீழே விழுந்ததும் ஒட்டகச்சிவிங்கி குனிந்து அதை அன்பாக நக்கி கொடுக்கும். அப்படி நக்கி கொடுத்த பிறகு ஓங்கி ஒரு உதைவிடும். அந்த குட்டி மேலே எழும்பி மறுபடியும் கீழே வந்துவிடும், மறுபடியும் ஒரு உதைவிடும். எப்போது அந்த குட்டி தன்னுடைய காலில் தானாக நின்று ஓடத் தொடங்குகிறதோ அப்போதுதான் உதைப்பதை நிறுத்தும். இது என்ன? ஆக்ரோஷமான எண்ணத்தினாலா, கோபத்தினாலா, ரௌத்ரத்தினாலா? இல்லை. ஒட்டகச்சிவிங்கியின் குட்டிகள் சிறுத்தைகளுக்கும் சிங்கங்களுக்கும் மிகவும் பிடித்தமான உணவு. கீழே படுத்திருக்கிற போது எளிதில் அவை வேட்டையாடிவிடும். எழுந்து ஓடுவதற்கு அது தன்னுடைய குட்டியை தயார் செய்வதுதான் அந்த உதை. அதை போலத்தான் நாம் எந்த தோல்வியை சந்தித்தாலும், எந்த ஏமாற்றத்தை சந்தித்தாலும், எந்த அவமானத்தை சந்தித்தாலும் ஒட்டகச்சிவிங்கி நம் மீது விடுகிற உதை என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். ஓடுவதற்காக, இன்னும் ஆற்றலோடு நாம் தடைகளை கடைப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் அளவற்ற ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். சில நேரங்களில் நம்முடைய ஆற்றலை நாம் சரியாக உணர்வதில்லை. நான் உங்களுக்கு ஒரு இளைஞரை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். ஹாசில் அட்கின்ஸ் என்பவர். அவர் ஒருவரே ஒரு இசை கச்சேரியை நடத்துவார். பொதுவாக சிலர் பாடுவார்கள், சிலர் ட்ரம்ஸ் இசைப்பார்கள், சிலர் கிட்டார் வாசிப்பார்கள். ஆனால் இந்த ஹாசில் அட்கின்ஸ் அவரே கிட்டார் வாசித்து கொண்டு, அவரே பாடிக்கொண்டு, அவரே கால்களால் ட்ரம்ஸை இசைப்பார். அவரிடம் கேட்டார்கள், எப்படி இது சாத்தியம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் சின்ன வயதிலே வானொலி கேட்பேன். அந்த இசை நிகழ்ச்சி முடிந்ததும் இதை வழங்கியவர் வில்ஸ் ஜேம்ஸ் என்று ஒரு பெயரை சொல்வார்கள். அப்போது நான் நினைத்தேன், இத்தனை வாத்தியங்களையும் ஒருவரே வாசித்திருந்தால் நாம் ஏன் வாசிக்க முடியாது என்று கற்றுக்கொண்டேன். பிறகுதான் தெரிந்தது, அதை தொகுத்து வழங்கியவர் தான் அவர், வாசித்தவர்கள் வெவ்வேறு பேர் என்று. ஆனால் நான் அதற்குள் கற்றுக்கொண்டு விட்டேன், என்ன செய்வதற்கு, அதனால் நான் வாசித்து வருகிறேன் என்று சொன்னார். முதலில் நாம் எதை நம்முடைய இலக்காக கருதி கொள்கிறோமோ அது மட்டுமே இலக்கு என்று நிர்ணயிக்க வேண்டியதில்லை. 4-5 இலக்குகளை நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இலக்குகள் வேறு, நோக்கம் வேறு. உதாரணமாக, மருத்துவம் என்பது இலக்கு தான், நோக்கமல்ல. எளிய மக்களுக்கு உதவுவது என்பதை நீங்கள் நோக்கமாக வைத்து கொண்டால் அது மருத்துவமாக இருக்கலாம் இலக்கு, பொறியியலாக இருக்கலாம், அது இலக்கியமாக இருக்கலாம், சமூக சேவையாக இருக்கலாம், அரசு பணியாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவே உங்கள் இலக்குகளை நீங்கள் 4-5ஆக வைத்துக் கொள்ளுங்கள், நோக்கம் மட்டும் ஒன்றாக இருக்கட்டும். இரண்டாவதாக, அதற்கேற்று உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர் எஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு நிமிடத்தையும் முறையாக பயன்படுத்துங்கள். நம்முடைய நேரத்தை பயன்படுத்துகிற விதத்தில் தான் வெற்றி இருக்கிறது. மகத்தான மனிதர்கள் அத்தனை பேருமே நேரத்தை செம்மையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது முக்கியமானது, அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். மில்டன் எரிக்சன் என்கிற ஒரு உளவியாளர், அந்த உளவியாளர் சின்ன வயதிலே கல்லூரியிலே படிக்கிற போது, உளவியல் படிக்கிற போது, பணமில்லாத காரணத்தால் புத்தகங்களை விற்று அதிலே இருக்கிற பணத்தில் தான் படிக்க வேண்டும் என்கிற நிலை. அவர் ஒரு பண்ணைக்கு செல்லுகிறார். அது ஒரு பன்றி பண்ணை. அந்த பன்றிகளை வளர்ப்போர் மிகவும் ஆர்வத்தோடு வளர்க்கிறார் என்பதை இவர் புரிந்து கொண்டார். உடனே அவர் அந்த பன்றிகளின் முதுகில் நன்றாக நீவி கொடுத்தார்.
நீவி கொடுக்க அந்த பன்றிகள் சுகமாக காட்டின. அதை பார்த்த அந்த உழவர், உங்களுக்கு பன்றிகளை பிடிக்குமா என்று சொல்லி அவருடைய அத்தனை புத்தகங்களையும் வாங்கி கொண்டார். நாம் யாரை அணுகுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய தகவல் பரிமாற்ற திறனை வளர்த்து கொண்டால் நீங்கள் தோல்வி அடையாமல் வெற்றி அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எந்த நேரத்திலுமே கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது. எப்போதுமே ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது இல்லாவிட்டால் முடியாது, நிறைவேறாது, நாம் வெற்றி பெற மாட்டோம், நம் வாழ்க்கை வறண்டு விட்டது போன்ற எண்ணங்களை ஒருபோதும் உங்கள் இதயத்தில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் ஏற்றிக்கொள்ளுகிற போதெல்லாம் உங்களை அறியாமலேயே நீங்கள் கீழே வந்து விடுவீர்கள். நான் கூறியது போலத்தான் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தடையை கண்டு ஒருபோதும் அஞ்சுவதில்லை. பாறாங்கல் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. பாறாங்கல் தடையாக இருந்தால் வளைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. பள்ளங்கள் இருக்கின்றன, பள்ளங்களை நிரப்பிவிட்டு ஓடுகிறது. மேடுகள் இருக்கின்றன, மேடுகளை தாண்டி அது மறுவழியாக ஓடுகிறது. புது புது வழிகளை கற்று அந்த பாறையை தாண்டி ஓடுகிறது. சொரசொரப்பான பாறைகள் இருக்கின்றன, அவற்றின் மீது தண்ணீர் மோதி மோதி அவற்றையும் வளவளப்பாக்கி அவற்றையும் கரைத்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை போல எவன் ஒருவன் தண்ணீரைப் போல செயல்படுகிறானோ அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான், வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறான். வயல்களை நிரப்புகிறான், குளங்களை நிரப்புகிறான், கிணறுகளை நிரப்புகிறான், தாகத்தை தணிக்கிறான், பசுக்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் அவன் நீரை கொடுக்கிறான். பசுமையான வயல்வெளிகளால் அந்த தன்னுடைய முத்திரையை பதியம் போடுகிறான். இங்கே திரு முருகேஷ் அவர்கள் நிலவொளி பள்ளிகளை பற்றி குறிப்பிட்டார்கள். இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கிற ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிலவொளி பள்ளி என்பது 14 வயதுக்கு மேற்பட்டு அன்று தறியிலே ஈடுபட்டவர்கள் படிக்க விரும்பினால் அவர்களுக்காக மாலை வேளையில் நடத்தப்பட்ட பள்ளி. சிலர் அங்கு வந்துதான் படிக்க தொடங்கினார்கள், சிலர் பாதியில் விட்டதை தொடர்ந்தார்கள். இளையராஜா என்கிற ஒரு மாணவர், அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது அவருடைய வீட்டிலே வறுமை, தந்தையின் வருமானம் இல்லத்திற்கு கிடைக்கவில்லை. அவர் மேலச்சேரி என்கிற ஊரை சார்ந்தவர். அண்ணன் காஞ்சிபுரத்தில் வந்து பட்டுத்தறியில் பணியாற்றுகிறார். ஒருவருடைய ஊதியம் பற்றவில்லை, அம்மாவின் ஊதியமும் பற்றவில்லை. குடும்பத்தையே காஞ்சிபுரத்துக்கு வரவழைத்து விடுகிறார். தம்பியையும் படிப்பை நிறுத்தி நீ பட்டுத்தறியில் நெய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். அரைகுறை மனத்துடன் படிக்க வேண்டிய ஆசை இருந்தாலும் பட்டுத்தறியிலே இளையராஜா சேர்கிறார். அவருடைய ஆர்வமெல்லாம் புத்தகப்பையை தினமும் தூக்கி கொண்டு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் மீதுதான். அவர்களை பார்க்கிற போதெல்லாம் அவரிடம் ஒரு ஏக்கம், நாமும் படிக்க மாட்டோமா என்று. அப்போதுதான் நிலவொளி பள்ளி தொடங்கப்பட்டது. நிலவொளி பள்ளியில் சேர்கிறார். 8வது படிப்பை முடிக்கிறார். 10ஆம் வகுப்பு எழுதுகிறார். 10ஆம் வகுப்பிலே வெறுமனே மாலையில் 2.5 மணி நேரம் நிலவொளி பள்ளியில் படித்த அனுபவத்தில் 500 மதிப்பெண்களுக்கு 368 மதிப்பெண்கள் பெறுகிறார். ஆனால் அதோடு அவர் நிற்கவில்லை, தொடர்ந்து படிக்கிறார். அதே நிலவொளி பள்ளியில் +2 படிக்கிறார். 1200க்கு 1002 மதிப்பெண்கள் பெறுகிறார். அதற்கு பிறகு பிகாம் படிக்கிறார். அதற்கு பிறகு அவர் MA சோசியாலஜி படிக்கிறார். அதற்கு பிறகு அவர் BA படிக்கிறார். பிறகு PG டிப்ளமோ இன் லேபர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா படிக்கிறார். இவற்றையும் படித்துவிட்டு அரசு தேர்வு எழுதுகிறார். முதலில் அவர் கிராம நிர்வாக அலுவலராக தேர்வாகிறார். தொடர்ந்து படிக்கிறார். பிறகு பிரிவு 2 அலுவலராக தலைமைச் செயலகத்தில் பணியில் சேர்கிறார். ஆனாலும் விடவில்லை, குரூப் 1 தேர்வை எழுதுகிறார். பலமுறை எழுதுகிறார், வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அவர் தளர்ச்சி அடையவே இல்லை. வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து எழுதினார். இப்போது அவர் DSP பணியை பெற்றிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இங்கே வந்திருக்கிற மாணவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு வசந்த பூங்கா. அதில் சில இடங்களில் சருகுகள் இருக்கிற காரணத்தினாலேயே அது பாலைவனம் என்று எண்ணி விடாதீர்கள். அது சோலைதான்.
நம் கண்களில் தட்டுப்படுபவை காய்ந்த இலைகள் என்கிற காரணத்திற்காக, அல்லது சில நேரங்களில் உங்கள் கண்களில் தென்படுபவை காகித பூக்கள் என்பதற்காக நீங்கள் குறிஞ்சியை தவற விட்டு விடாதீர்கள், நீங்கள் முல்லையை தவற விட்டு விடாதீர்கள், அங்கே பூத்து குலுங்குகிற சாமந்தியை தவற விட்டு விடாதீர்கள், அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற அழகான நீர்த்தடத்தை தவற விட்டு விடுவாதீர்கள், அங்கே இருக்கிற பொய்கையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு அத்தனை கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறது. மகிழ்ச்சி என்பது ஒரு கதவின் மூலம் வருகிற தபால்காரர் அல்ல, அது பல சன்னல்கள் வழியாக வருகிற தென்றல் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.